உணர்வோம் ஆன்மீகம். மெய்யன்பர்களே வணக்கம். அருணகிரிநாதர் சூட்டிய பாமாலை கந்தர் அலங்கார பாடல்கள். அவற்றை ஒவ்வொன்றாக அதன் பொருள் அறிந்து அனுபவம் செய்து வருகின்றோம். முருகனுக்கு கவித்துவமும் ஆழங்கால்பட்ட ஆன்மீக சிந்தனையும் ஒரு சேர கந்தர் அலங்கார பாடல்களை அருணகிரிநாதர் பாடி வருகிறார். முருகனை பற்றி பாட வேண்டும் என்று அவர் நினைக்கின்ற போதெல்லாம் தமிழ்ச் சொற்கள் வரிசையில் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட தனித்துவ தமிழ்ச் சொற்களை கையாண்டு பாடல்களை அவர் இயற்றியுள்ளார். அப்படி அவர் பெற்ற அனுபவத்தில் ஒன்று, நாம் எந்தவித கவிதைகளை பாடி பழக வேண்டும், ஏன் அப்படி பாடி பழக வேண்டும், அதனால் என்ன நமக்கு நன்மை என்று ஒரு பாடலிலே சொல்கிறார். பங்குனி உத்திர விரத காலத்தில் முருகன் திருப்புகழை பாடிப் பழகுவதும் கந்தர் அலங்கார பாடல்களை பாடிப்பழுவதும் சாலச் சிறந்த நேரம். அந்த வகையில் இன்று கந்தர் அலங்காரம் பாடல் 56 பொருள் உணர்ந்து அனுபவம் செய்யவார். கிழியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர். எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே என்று பாடுகிறார். இங்கே அடல் குன்று கிழியும்படி எரிந்தோன், வலிமை வாய்ந்த குன்றை, அதாவது அந்த கிரௌஞ்சிய மலையை வேல்படையால் 2 கூறுகளாக இறைவன் பிளக்கின்றான். கவி கேட்டு உருகி, அப்பேற்பட்ட அந்த இறைவனின் புகழை பாடும் கவிதைகளை கேட்டு மனம் உருகி இருங்கள். இழியும் கவி கற்றிடாது, இழியும் வகையான கவிகளை, கீழ்த்தரமான பொருளில்லாத கவிதைகளை கற்றிடாமல், எரிவாய் நரகக் குடியும், எரிகின்ற நெருப்போடு இருக்கின்ற அந்த நரகக் குழியில் விடாய்பட, அந்த வெப்பத்தினால் விடாய்பட நீரின்றி தாகம் அதிகரித்து துன்பப்பட, கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும், அதுபோன்று துன்பங்களை தரும் யமன் உலகத்திற்கு செல்லும் வழியையும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே, சொல்லுங்கள் சொல்லுங்கள் மறந்தவர்களுக்கே என்று பொருளோடு சொல்கிறார். ஆக முருகன் திருப்புகழை பாடி மகிழ்ந்து உள்ளம் உருகி இருந்தால் நமக்கு அவன் திருவடி கிடைக்கும். அதை விடுத்து பொருளில்லாத தாழ்ந்த கவிதைகளை படித்து எரியும் நரகத்தில் சேர்ந்து நாம் துன்பம் அடைய வேண்டியதில்லை. இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்கிறார் அருணகிரிநாதர். அன்பர்களே, நெருப்புடன் கூடிய நரக குழியும் அதனால் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தையும், நீரில்லா வழியில் சென்று தவித்து யமனுடைய ஊருக்கு போகின்ற கொடிய வழியையும், அதனால் உண்டாகின்ற அந்த துன்பத்தையும் மறந்தவர்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். முருகன் திருப்புகழை பாடும் கவிகளை மட்டுமே கேட்டு மனமுருகி நின்றால் அந்த துன்பம் நமக்கு நேராது என்று திண்ணமாக சொல்கின்றார் அருணகிரிநாதர். மீண்டும் அந்த பாடலை பாடி பாருங்கள். கிழியும்படி அடல் குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர். எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவன் ஊருக்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே. நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம்.